அனைவருக்கும் வணக்கம். நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. ஓகே, இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பேச போறோம். மழை காலத்துல கர்ப்பிணி பெண்கள் தங்களோட உடல் நலத்தை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பாரதி இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து உங்களுடைய மகப்பேறு குறிப்பான சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாகவே வந்து மகப்பேறு, அதாவது கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த கர்ப்ப காலம் எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வாரங்கள், எப்படி அது பிரிக்கிறாங்க டாக்டர்? மொத்தமாக இந்த ஆன்டினேட்டல், இந்த ப்ரெக்னென்சி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 40 வீக்ஸ். ஸோ அது வந்து நாங்கள் 3 ட்ரைமெஸ்டர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து ஒரு 12 வீக்ஸ், அதுலேருந்து ஒரு நதர் 12 வீக்ஸ் வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர், கடைசி வாரங்களை வந்து தேர்ட் ட்ரைமெஸ்டர்னு சொல்லுவோம். இது 3ஆக பிரிப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 12 வீக்ஸில் அவங்களுக்கு சில டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் அண்ட் செக்அப்ஸ் இருக்கும். செகண்ட் ட்ரைமெஸ்டரில் வேறு மாதிரி செக்ஸ் நடக்கும். தேர்ட் ட்ரைமெஸ்டரில் தான் அவங்களுக்கு ஃபைனலாக அந்த பேபியோட வெயிட் இதெல்லாம் பார்க்குறது, ப்ளஸ் டெலிவரி பிளான் பண்ணுறது வந்து லாஸ்ட் ட்ரைமெஸ்டரில் பிளான் பண்ணுவோம். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு கர்ப்பகாலம் அப்படிங்கிறது 40 வாரங்கள். மினிமம் எவ்வளோ வாரம் இருக்கணும், எவ்வளோ வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் அது வந்து குறை பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர்? இப்போ வந்து ஆக்சுவலியாக நம்ம டேர்ம்னு சொல்கிறது வந்து 37 to 40 வீக்ஸ் தான் டேர்ம் ப்ரெக்னென்சி. தட் இஸ் 37 to 40 வாரத்தில் குழந்தை பிறந்தாதான் அது வந்து நிறமாதமாக நாங்கள் கருதுவோம். அதுக்கு முன்னாடி எப்போ டெலிவரி ஆனாலும் அது வந்து ப்ரீ டேர்ம் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் இப்போ ஒரு 34 வீக்ஸ்க்கு மேலே குழந்தை பிறந்தாவே நம்ம ஓரளவுக்கு அந்த பேபியை வந்து காப்பாற்றுற ஃபெசிலிட்டிஸ் இப்போ இருக்குது. பட் பை புக்ஸ் அண்ட் பை இது வந்து 37 to 40 வீக்ஸ் தான் நம்ம கருதுவோம். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்து மழை காலத்தில் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட டாப்பிக்கே இருக்குது. இப்போது கர்ப்பிணி பெண்கள் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ன டைமில் இப்போ இந்த மாதிரி இப்போது காலகட்டத்தில் மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஜென்ரலாகவே எப்படி வந்து அவங்க வந்து பார்த்துக்கணுமா டாக்டர்? எனி ஆன்டினேட்டல் பீரியடில், அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் எப்படி பார்த்துக்கணுமோ அதே மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. இப்போ ஜென்ரலாக இந்த ரெய்னி சீசனில் இம்யூனிட்டி லெவல் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மழையில் தண்ணி தேங்கிறதுனால அதில் கொசுவோ அந்த பூச்சிகளோ அங்கே போய் இருக்கிறதுனால, நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதில் உட்கார்றதோ இல்லை நம்ம தண்ணியை சூடு பண்ணாமல் சாப்பிட்றதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடை நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். குக் பண்ணாமல் நம்ம அந்த சாப்பாடை சாப்பிடும் போது நமக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மீட்டாக இருந்தாலும் சரி, தட் இஸ் முட்டை ஆர் சிக்கன் ஆர் மட்டன் என்ன சாப்பிட்றாங்களோ அதை நல்லா பாயில் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். அப்படியே சாப்பிடும் போது நமக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தி. அதே சமயம் நம்ம இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்றத அதிகமாக நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க அப்போ தண்ணி வெளியில் ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அதை பாயில் பண்ணியிருப்பாங்களா, அது நல்ல வாட்டராக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொசு இதெல்லாம் மிக்கிறதுனால அந்த ஃபுட்டெல்லாம் கண்டாமினேட் ஆகி அதை நம்ம சாப்பிட்டோன்னா டயரியா, லைக் லூஸ் மோஷன், ஃபீவர், இரும்பல் இதெல்லாம் வர்றதுக்கு அதிகமாக நமக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், ஸோ நம்ம தொடர்ந்து டாக்டர் கூட பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணையறதுக்காக முதல் நேயர் நம்மளோட இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராஜகோபால், சென்னை. ராஜகோபால், சென்னை. டாக்டர் கிட்ட பேசலாம் ஐயா, பேசுங்க. வணக்கம் ராஜகோபால், சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம். இந்த RH நெகட்டிவ் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமா? இல்லை, நீங்கள் ஜென்ரலாக கேட்குறீங்களா இல்லை மழைக்காக கேட்குறீங்களா? இல்லை நான் வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு அப்படி இருந்தது. அவங்க அது ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும், செகண்ட் டெலிவரிக்கு முன்னாடி எடுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அவங்க வந்து சொன்னது இன்னும் அவ்வளோ கிளியராக எனக்கு புரியல ஆக்சுவலாக.
இல்லை இப்போ வைஃப் வந்து RH நெகட்டிவ், நீங்கள் வந்து RH பாசிட்டிவ் அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ நம்ம சில பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பிளட் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அந்த பிளட் டெஸ்ட் வந்து ஒரு 16 வீக்ஸில் பண்ணுவோம், ஒரு 32 வீக்ஸில் பண்ணுவோம். தட் இஸ் கால் கூம்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதை பண்ணி பார்த்து அது நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபி வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும் அம்மாவுக்கு. புரியுதா? சப்போஸ் இப்போ பேபியும் நெகட்டிவ் பிளட் குரூப்னா நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த இன்ஜெக்ஷன் பேர் வந்து ஆன்டிடி. குழந்தைக்கு நெகட்டிவ் அம்மாவுக்கும் நெகட்டிவ்னா எந்த இன்ஜெக்ஷனும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ குழந்தைக்கு பாசிட்டிவ் அம்மாவுக்கு நெகட்டிவ்னா இன்ஜெக்ஷன் போடணும். இல்லைன்னா அடுத்த ப்ரெக்னென்சி அப்போ அது பிரச்சனை கொடுக்கும். 2 பேருமே நெகட்டிவ்னா இன்ஜெக்ஷன் போட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி அழைத்ததற்கு. டாக்டர், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ் இது வந்து ஒரு லேமனோட இதில் எனக்குலாம் நிஜமாவே புரியல. எங்களுடைய லிசனருக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரியும். RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ்னா உங்கள் பிளட் குரூப் பாசிட்டிவா இல்லை பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப்பா? இப்போ நீங்கள் B பாசிட்டிவாக இருக்கலாம், B நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ B பாசிட்டிவாக இருக்கிறவங்க இருக்கு பாசிட்டிவ் பேபி தான் பிளட் குரூப்பாக பிறக்கும் அதிகமாக. சப்போஸ் இப்போ நெகட்டிவாக இருந்து ஹஸ்பண்ட் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா பேபி வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் பிறக்கும் போது அம்மா நெகட்டிவ் பேபி பாசிட்டிவ், அப்போது அந்த ஊசி போடுவோம். ஸோ தட் இந்த டிரான்ஸ்மிஷன் அடுத்த குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுனால. அவ்வளோதான். ஸோ இந்த RH நெகட்டிவ் RH பாசிட்டிவ்ங்கிறது பிளட் குரூப் தான். B பாசிட்டிவ்னா RH பாசிட்டிவ், B நெகட்டிவ்னா RH நெகட்டிவ். ஓகே டாக்டர். ஓகே, எதனால வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கிற அம்மாவுக்கு பாசிட்டிவ் சைல்டு வரக்கூடாது? அது மாதிரி வரக்கூடாதுன்னு இல்லை, அது அப்பாவோட பிளட் குரூப்பை இன்ஹெரிட் பண்ணலாம். நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கும் போது ஒரு டிரான்ஸ்மிஷன் பிளட் டிரான்ஸ்மிஷன் ஒன்று நடக்கும். அது வந்து இட் இஸ் நாட் குட். அதனால we give this injection, so nothing to worry. Okay, to the mother. Okay டாக்டர். ஸோ உங்களுக்கும் மகப்பேறு சம்பந்தமான கேள்விகள் இருக்கு. அதாவது இந்த மழை காலத்துல எப்படி வந்து கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்றது குறித்ததான சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கால் பண்ணுங்க 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேன் மேம். வணக்கம். வணக்கம், டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், இப்போ பாத்தீங்கன்னா கர்ப்பிணி டைம்ல பிரெக்னன்சி டைம்ல அவங்க என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, 2வது என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன வேலை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களா? இல்ல மேம், தங்கச்சி இருக்காங்க. ஓகே, வெரி நைஸ். ஆக்சுவலி என்ன சாப்பிடலான்னா ஃபர்ஸ்ட் 3 மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களால பெருசாக சாப்பிட முடியாது. அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சில பேர் ஃப்ரூட்ஸ் விரும்புவாங்க, சில பேர் ட்ரை ஃப்ரூட்ஸு, சில பேர் ஜூஸாக குடிக்க விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஃபஸ்ட்டு 3 months மட்டும் ரொம்ப கம்பல் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்சதாக கொடுக்கலாம். ஏன்னா அப்போ அவங்களுக்கு வாந்தி இருக்கும், சோர்வை இருக்கும், எதை பார்த்தாலும் கொமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ போய் நம்ம வந்து நீ கீரை சாப்பிடு, நீ வந்து பீட்ரூட் சாப்பிடுன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. இதனால அவங்க சாப்பிடாம போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை வந்து ஃபஸ்ட்டு 3 months சாப்பிட்டா போதும். அந்த 3 மாதத்தில் வந்து பெருசாக அவங்க வெயிட் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 3 மாதம் வாந்தி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உணவுகள் பார்த்திங்கன்னா நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல குக்டு வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வெஜிடேரியன்னா தயிர், அப்புறம் கீரைகள், பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரூட்ஸ் பாமோகிரானட், ஆப்பிள், இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ அவங்க நான் வெஜிடேரியன்னா கண்டிப்பாக அவங்க முட்டை எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த வறுத்த ஐட்டமாக சாப்பிட்டா அந்த எண்ணெய் பதமாக எடுத்துக்கிட்டா கொஞ்சம் செரிமானம் ஆகாததுனால குழம்புல வச்ச மீனோ இல்லை குழம்புல வச்சோ கறியோ அவங்க கண்டிப்பாக அவங்க உணவுகளை எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், 3 to 4 liters தண்ணி குடிக்கணும். மோஷன் போகிறதுக்கு நல்ல ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஜென்ரலாக ப்ரெக்னென்சியில் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி வேலைகளோடு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம், செரிமான ப்ராப்ளம் வரலாம். அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஃபுட் தான் பெஸ்ட்டு.
வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லா வேலையுமே செய்யலாம், எந்த வேலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நம்ம நார்மல் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம பழைய காலத்தில் இந்த இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், கூட்டலாம், பெருக்கலாம், கீழே உட்காரலாம், உடல் உறவு வச்சுக்கலாம். எல்லா வேலைகளுமே எப்பயும் போல் அவங்க செய்யலாம். பட் செய்கிறதுல அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா செய்யலாம். இதெல்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த வேலைகளை குறைச்சிக்கலாம். வாக்கிங் போகலாம் முக்கியமாக. ஓகே, சூப்பர். நீங்களும் உங்களுக்கு டாக்டர் கிட்ட மகப்பேறு சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதாவது மழைக்காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய உடலை எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றது குறித்த கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 29860038 இல்லை 2952055554 இந்த எண்களுக்கு. டாக்டர், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போது பொதுவாகவே வந்து ஒரு சளியோ இல்லை ஒரு இருமலோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு வருது. இப்போ நமக்கு வந்து ஒரு சளி இருமல் வந்தால் உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போகிறோம், ஒரு மாத்திரையை வாங்கி போடுறோம். அந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறோம். ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எப்படி நம்மளை பார்த்துக்கணும்? கண்டிப்பாக ப்ரெக்னென்சி அப்போது நம்ம என்ன ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டாலோ அது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையோ இல்லை டாக்டரோட கன்சர்ன் இல்லாமையோ சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சப்போஸ் சளியோ தும்பலோ இரும்பலோ இல்லை ஜுரமோ இருந்தால் டாக்டரை போய் செக்கப் பண்ணுங்கள். சாதாரணமாக ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு பேசிக் இரும்பல், ஒரு வறட்டு இரும்பல், ஒரு வறட்டு தும்பல்னால் சில நேச்சுரல் ரெமெடிஸே எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம். தொண்டையில் எரிச்சல் இருந்ததுன்னா உப்பு நல்ல சூடாக உப்பில் கல் உப்பு போட்டு கார்கிள் பண்ணலாம். 3 வேளை கார்கிளிங், அது அவ்வளோ நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி தலை பாரமாக இருந்ததுன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுத்துக்கலாம். சில்லாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் நமக்கு சரியாக ஆகலைன்னா கண்டிப்பாக டாக்டர் மருந்து கொடுப்பாங்க, விச் இஸ் சேஃப் ஃபார் த மதர் அண்ட் ப்ரெக்னென்சி. அந்த மருந்தை எடுத்துக்கணும். நீங்களாக போய் கை வைத்தியமே பார்த்து சரியாக இல்லைன்னா அது ரொம்ப நாள் அப்படியே விடாமல் நம்ம போய் டாக்டரை பார்த்து மருந்து எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். ஓகே டாக்டர், இப்போது கர்ப்ப காலங்களில் நம்ம வந்து செரிமானம் அதிகமாக இருக்காது, நம்ம அவ்வளோவா வேலைகள் செய்கிறதுனால இருக்காதுன்னு சொன்னீங்க. இன்கேஸ் நமக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம வீட்டில் ஏதாவது செஞ்சுக்க முடியுமா டாக்டர்? கை வைத்தியங்கள் மாதிரி வீட்டில் நம்ம லூஸ் மோஷன் ஒன்று வருதுனாவே நம்ம வந்து அது குக்டாக சரியான சாப்பாடை சாப்பிடாததுனால தான் அது வருது. ஒன்று நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ருப்போம், இல்லை தண்ணியை பாயில் பண்ணாமல் சாப்பிட்ருப்போம், இல்லை வீட்டில் இருக்கிற எப்போவுமே ஓப்பனாக ஃபுட்டை விடக்கூடாது. ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று கட் பண்ணால் கூட இமீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை காலங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுனால தான் அந்த லூஸ் மோஷன் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். குக்ட் ஃபுட், நல்ல சூடாக பாயில் பண்ண தண்ணியை குடிக்கணும். ஜூஸஸ் எல்லாம் வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உடனே பழைய சாப்பாடை சாப்பிடாம ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணாவே நமக்கு லூஸ் மோஷனுங்கிறது வராது. ஓகே டாக்டர், அடுத்த நேர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், யார் இங்க இருந்து? ராமேஸ்வரத்துல இருந்து நம்புராஜன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா. இந்த என் மருமக மாசமா இருக்குது. சந்தோஷம். 1வது மாசத்துல இருந்தே குறுக்கு வலிக்குதுன்னே சொல்லுவோம். ரொம்ப குறுக்கு வலிச்சு. ஆனா இப்ப 9 மாசம் ஆயிடுச்சு. ரொம்ப குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கு தோந்து. அது என்னன்னா நம்ம நேராக உட்காரணும். நம்ம பொசிஷன் வந்து கரெக்டாக உட்காரணும். நமக்கு இப்போ ப்ரெக்னென்ட் ஆக என்ன ஆகும்னா நமக்கு மின் பகுதியில் வந்து வெயிட் ஜாஸ்தி ஆக நம்ம பின்னாடி சாய ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம உட்காரும் போது கூன் போட்டு உட்காருவோம், இல்லை தரையில் உட்காரும் போது பின்னாடி ஒரு சப்போர்ட்டோட உட்காரணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ செவுத்துல சாஞ்சி உட்காரணும், இல்லை சேரில் உட்காந்தா பின்னாடி அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பில்லோ மாதிரி போட்டுட்டு அவங்க அந்த சாஞ்சிற நல்ல ஒரு உட்கார்ற பொசிஷனும் தூங்குற பொசிஷனும் கரெக்டாக இருக்கணும். தூங்கும் போது நல்லா லெஃப்ட் சைடில் திருப்பி பின்னாடி அவங்களுக்கு முதுகு வலிச்சதுன்னா தலகாணி வச்சு படுக்க சொல்லுங்கள். எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உட்காந்தாங்கன்னா கூட இப்படி வரும். இல்லை ரொம்ப நேரம் இந்த பைக்கில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் கூட அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லா சுடு தண்ணியை வச்சு நல்லா ஊற்றி விடுங்க. ஏதாவது ரொம்ப வலி இருந்து இப்போ 9வது மாசத்துல இருந்து சுடு தண்ணி ஊற்றலாமா மேடம்? முதுகில் லைட்டாக அவங்க டாலரேட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கலாம். இல்லை இந்த பேராசிட்டமால் டேப்லெட் போட்டுக்கலாம் ரொம்ப வலி இருந்ததுன்னா. ஓகேவா? மாத்திரை போடல, டோலோ இல்லை பேராசிட்டமால் டேப்லெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாத்திரை வலி இருந்தால் போட்டுக்கலாம். ஏதாவது தைலம் கூட தேய்ச்சிக்கலாம். சரி மேடம், நன்றி கால் பண்ணதுக்கு.
உங்களுக்கும் டாக்டர் கிட்ட சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 29860038 இல்ல 2952055554 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகியின் குரலில் இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது FM ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? நாங்க பாமன்ல இருந்து பேசுறோம். உங்க பேரு? மருமக. என் பேரு விஜயலட்சுமி. ஓகே, பேசலாம், டாக்டர் கிட்ட பேசுங்க. மேடம் வந்து இப்போ 1 மாசம் ஆகி 8 மாசம் ஆயிடுச்சு. தோண்டு இன்ன வரைக்குமே தூங்கிட்டே இருக்காப்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மாசம் ஆயிருக்கா? 8 மாசம் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடுறாங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க. ஏதாவது எக்ஸசைஸ் பண்றாங்களா? வாக்கிங் போறாங்களா? அதெல்லாம் எதுவுமே போகல மேடம். அமுச்சு விடுங்க. வாக்கிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நடக்க வைங்க, நடக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வாக்கிங் போகலாம். அவங்களுக்கு ரத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களா? ஹீமோகுளோபின் டெஸ்ட்டு அதெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும், கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் மினிமமாக இந்த ப்ரெக்னென்சி அப்போ எக்ஸசைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லை வேலைக்கு ஏதாவது போகிறாங்கன்னா கூட வேலைக்கு அமுச்சு விடலாம். அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதான் என் தூக்கம் தான் மிஸ்ஸாக இருக்குது. ஒருவேளை நைட் அவங்க தூங்காமல் காலையில் தூங்குறாங்களோ என்னமோ. ஸோ நைட் எப்போவுமே ஒரு 10 மணிக்குள்ளே தூங்கிடுற மாதிரி பார்த்துக்கணும். தூக்கம் வருதோ இல்லையோ படுத்துட்டு காலையில் நல்லா ஒரு பிரிஸ்காக ஒரு ஸ்லீப் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 7 மணிக்கு போல் எந்திரிச்சாங்கன்னா அப்புறம் நடுப்புற தூக்கம் வராது. சில டைம் அதிகமாக சாப்பிடலாமா மேடம்? அதிகமாக இல்லை, அவங்களுக்கு அது எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் இல்லை, அவங்களுக்கு பேதிலாம் எதுவும் இல்லைன்னா சாப்பிடலாம். பட் ரொம்ப காரம் ரொம்ப உப்பு சேர்த்துக்கிறது தேவையில்லை தான். நன்றி நன்றி நன்றி. நேர்களை நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் கிட்ட 29860038 2952205554 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணி நீங்க டாக்டரோட கனெக்ட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டாக்டர் நம்ம அடுத்ததா ஒரு சின்ன கேள்வி எனக்கு இருக்கு டாக்டர். இப்போ கர்ப்ப காலங்களில் என்ன மாதிரியான உடைகளை நம்ம பயன்படுத்தணும்? இப்போது ஜென்ரலாக வந்து இந்த ரெய்னி சீசனில் மழை காலத்தில் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி ஒரு தமிழில் ஈரப்பதம் அப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப டைட்டாக க்ளோத்ஸ் போட்டுக்கக்கூடாது. ஜென்ரலாகவே ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் லூஸாக தான் போடணும். இந்த மாதிரி ஒரு ரெய்னி சீசனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் க்ளோத்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் காற்று ஓட்டமாக நல்லபடியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப குளிருது அப்படின்னா அப்போ நம்ம ஸ்வெட்டர்ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மழை காலத்தில் வந்து நம்ம வெளியிலலாம் போகும்போது நல்ல ரெயின் ப்ரொடெக்டிவ் க்ளோத்ஸாக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம அப்போ மழையில் நனைஞ்சோன்னா நமக்கு சளி ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து சறுக்காத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டர்டி ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே வெளியில் போகும்போது ஒரு குடை எடுத்துகிட்டு போகிறது சேஃப். ஓகே டாக்டர், இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க உடைகள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மழை காலத்துக்கு தகுந்த மாதிரியான உடைகள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி உணவு பற்றி பேசும்போது சொல்லியிருந்தீங்க நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும், உணவுகள் எல்லாமே வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மழை காலத்தில் நம்ம கட்டாயம் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலர் உணவு இருக்கா டாக்டர்? மெயினாக மழை காலத்தில் நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுவோன்னா தண்ணி பெருசாக குடிக்க மாட்டாங்க. ஓகே, நமக்கு தண்ணி தாகம் அடிக்காது. ஸோ அதனால நம்ம என்ன நடப்போம், ஆனாலும் நம்ம தண்ணி குடிக்கணும், யூரின் ஒழுங்காக போகணும். ஸோ அதே மாதிரி நம்ம யூரின் பாத்ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது க்ளீனாக அந்த பாத்ரூம் இருக்கா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பாத்ரூமில் தேங்கி இருக்கிற தண்ணியிலலாம் கூட இந்த பூச்சிகள் எல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வரும். ஸோ பாத்ரூமில் இருக்கிற தண்ணி ஸ்டோரேஜ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ வாட்டர் இன்டேக் வந்து நம்ம குறைச்சிருவோம், ஆனால் குறைக்கக்கூடாது, எப்பயும் போல் எடுத்துக்கணும். அதே மாதிரி பசி பெருசாக இருக்காது, அதனால சாப்பிடாம விட்டுருவோம். அப்படி இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, பசி இல்லைனா கூட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் ரைஸு, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் நம்ம ரெகுலராக சாப்பாடை எடுத்துக்கணும். பசி இல்லைன்ட்டு உணவுகள் எடுத்துக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. ஓகே டாக்டர். ஓகே, It's 101.4 All India Radio.
Samadula 101.4 FM Rainbow. நேரம் 3:40 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மழை காலங்களில் நம்ம வந்து கர்ப்பிணி பெண்கள் எப்படி அவங்களுடைய உடலை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக மகப்பேறு மருத்துவர் பாரதி நம்மளோட இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேச போறோம் டாக்டர். இப்போ வந்து பொதுவாக வந்து கர்ப்ப காலங்களில் இதுக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நமக்கு பொதுவாக பெண்களுக்கு திடீர்னு சுகர் வந்துடும், திடீர்னு வந்து பிபி வந்துடும், தைராய்டு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சமயங்களில் எப்படி வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது, எப்படி நம்ம பார்த்துக்கிறது? அதுதான் நம்ம இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் நீங்கள் டெஸ்டிங்க்கு வரும்போது யூஸ்வலாக டாக்டர்ஸ் கேட்குற கேள்வி வந்து உங்கள் அம்மா அப்பா பாட்டி தாத்தாக்கு யாருக்காவது வந்து சுகரோ பிபியோ இல்லை தைராய்டோ வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறது வந்து இந்த மாதிரி ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் அது ப்ரெக்னென்சி அப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் வந்து மாமியாருக்கு இருக்குது மாமனாருக்கு இருக்குன்னுவாங்க. அது சம்மந்தம் கிடையாது. உங்களோட சிஸ்டரோ இல்லை உங்களோட பிரதரோ இல்லை உங்களோட அம்மா பாட்டி தாத்தா ஜெனட்டிக்கலாக வர்ற ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்போம். இப்போ உங்களுக்கு வந்து சுகரே இருந்திருக்காது, பட் ப்ரெக்னென்சி அப்போ நம்ம வந்து ஜிசிடி ஜிடிடின்னு டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சுகர்ஸ் ஹையாக இருந்ததுன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை ட்ரீட் பண்ணுறது வந்து டயட்டில் தான் ட்ரீட் பண்ணுவோம். தட் இஸ் சுகர் ஐட்டம்ஸ் இருக்கிற உணவுகளை எடுத்துக்காதீங்க. லைக் பீட்ரூட், கேரட், அப்புறம் காஃபியில் சுகர் போட்டு சாப்பிட்றது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டயட்டில் கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்போம். அப்படி டயட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனால் தான் இன்சுலின் ஆட் பண்ணுவோம். இந்த சுகர் வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபி கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் இருக்கும், நீங்களும் அதிகமாக வெயிட் போடுவீங்க, தண்ணி அளவு ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி அப்போ வந்து பேபி ரொம்ப ஜாஸ்தி வெயிட் இருந்தால் நார்மல் டெலிவரி போக முடியாமல் போகும். ஸோ அப்போ வந்து இந்த சுகர் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக டாக்டர் சொல்கிறபடி பீரியாடிக்காக மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய இன்சுலினோ இல்லை டேப்லெட்ஸோ இல்லை ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இப்போ பிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் ஹைப்பர் டென்ஷன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. ப்ரெக்னென்சி அப்போ வந்து இந்த வெயிட் கெயின், அப்புறம் உங்கள் அந்த பேபி நமக்கு வர வர நம்மளோட அந்த பிளட் வெசல்லாம் வந்து அமுங்க ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு பிபி ஜாஸ்தி வரும். அப்போ அந்த பிபிக்குரிய மாத்திரை, உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும், எண்ணெய் பதம் உள்ள சாப்பாடை கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு மைல்ட் டு மினிமல் எக்ஸசைஸ் பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம். டெலிவரி அதே மாதிரி ப்ரெக்னென்சி வரைக்கும் அதை செக் பண்ணிவிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதை செக் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ டெலிவரி ஆகி 6 வீக்ஸ் கழித்து திருப்பி சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நமக்கு அது கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு. அதே மாதிரி பிபியும் தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ப்ரெக்னென்சியில் வந்ததுன்னா அடுத்த ப்ரெக்னென்சிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. நார்மலாகவே நம்ம டயபெட்டிக்கோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸாவோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இட் இஸ் அன் இண்டிகேட்டர். ஓகே. இப்போ கர்ப்ப காலங்களில் நம்மளால ட்ராவல் பண்ண முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் இஃப் இட் இஸ் சேஃப். இப்போ ஃப்ளைட்லேயோ இல்லை ரோட்லேயோ ட்ராவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, ஏற்கனவே இப்போ உங்களுக்கு ஒரு அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை ஏற்கனவே நீங்கள் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் போகிற ரூட் சரியில்லை, ரோடு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மற்றபடி ஒன்றும் ஹை ரிஸ்க் எதுவுமே இல்லை, ஸ்கேன் எல்லாம் பண்ணி எல்லாமே நார்மல் இருக்குன்னா டாக்டர் அட்வைஸை கேட்டுட்டு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஓகே, நம்ம தொடர்ந்து டாக்டர் கூட பேச போகிறோம். உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய நம்பர், அதாவது டாக்டர் கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 29860038 295205554 இந்த எண்களுக்கு. டாக்டர், இப்போ பொதுவாக வந்து ப்ரெக்னென்சியில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு. எப்படி இருக்க போகுது, இதுக்கப்புறம் வலிக்குமா, எப்படி நம்மளோட டெலிவரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இந்த மாதிரியான சமயங்களில் இந்த பயத்தை வந்து எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்சி பீரியடை நம்ம வேறு மாதிரி பார்க்கவே கூடாது. ஓகேவா? இப்போ நார்மலாக ஒரு தினக்கூலி வேலை பார்க்குறவங்க ப்ரெக்னென்சியோடையே தான் அவங்களோட தின வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு அவங்க வீட்லேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் அது அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி ப்ரெக்னென்சியை வந்து ஒரு லைஃபோட ஒரு நார்மல் இதுன்னு எடுத்துக்கணும். எந்த விதத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோன்னா அது 2 பேருக்கு ஆன உணவுகள்.
அதே மாதிரி வெயிட் வந்து மாதம் 1 கிலோ வெயிட் கெயின் பண்ணால் போதும். ஓகே. அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதிகமாக வெயிட் கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி சான்சஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணலாம், வீட்டு வேலைகள் செய்யலாம். இதெல்லாம் பண்ணும்போது மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி அப்போ வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்போ உங்களுக்கு அது புஷ் பண்ணுறதுக்கு, அந்த லேபர் பெயினை தாங்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தோன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்குன்னு நம்ம ட்ரை பண்ணும்போது சான்சஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ டெஃபினட்டாக குட் எக்ஸசைஸ், ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி தாட்ஸ், நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை படிக்கணும். ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம் எல்லாமே நம்ம பேபிக்கு வந்து அது போகும். இப்போ நல்ல புக்ஸ் படித்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுமே பிறந்து பார்த்தா அவங்களுக்கும் நல்ல ஒரு ரீடிங் ஹேபிட் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன இந்த பீரியடில் பண்ணுறோமோ இது எல்லாமே அது பேபிக்கு இட் வில் கோ. ஸோ நம்ம நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது தான் நம்ம முக்கியமாக இந்த பீரியடில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஓகே. இப்போ பொதுவாகவே கர்ப்ப காலங்களில் வந்து எமோஷ்னலாக ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அழுகையை கொடுக்குன்றாங்களா, அது எதனால டாக்டர் அப்படி? இப்போ அந்த மாதிரி பெண்கள் பெருசாக இல்லை. பட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். நம்ம நாளைக்கு குழந்தை பிறந்தா குழந்தைய பார்த்துக்கணும், நமக்கு வேலைக்கு என்ன ஆகும். அண்ட் இப்போ வந்து அவங்களால நார்மலாக ஃப்ரீயாக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்மளோட ஹஸ்பண்டோ இல்லை ஒரு அம்மாவோ மாமியாரோ நமக்கு ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்டெபிலிட்டியோ இல்லை நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பெப்டாக் பேசி நாங்கள்லாம் இருக்கோம், தைரியமாக இரு, இது ஒரு ஈஸியாக நம்ம கடந்துடலாம். சப்போஸ் ரொம்ப வாமிட்டிங் இருந்தால் ஐயோ என்னடா ப்ரெக்னென்சி இது அப்படிங்கிற மாதிரி போயிடும். டயபெட்டிஸு பிபிலாம் வந்தால் நமக்கு பிடிச்ச விஷயங்களே சாப்பிட முடியாது. ஆமாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். வெயிட்டு, தூக்கம் பேட்டர்ன் சரியாக இல்லாமல் போயிடும். சில பேர் காலையில் தூங்குவாங்க, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் போகும். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் வந்து நமக்கு பேசிக் இதுவே வந்து நல்ல மியூசிக் கேட்கலாம், பிடிச்சவங்க கிட்ட நல்ல விஷயங்கள் பேசலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப என்கரேஜிங்காக மோட்டிவேட்டிங்காக வச்சுக்கிட்டாலே இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஓகே, நம்ம தொடர்ந்து டாக்டர் கூட பேச போகிறோம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. சத்யா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது சென்னை FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள். நேரம் 3:52 ஆயிட்டு இருக்கு. கர்ப்ப காலங்களில் பெண்கள் எப்படி அவங்களுடைய உடலை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத குறித்து மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பாரதி அவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். மேடம், பொதுவாக வந்து கர்ப்ப காலங்களில் என்னென்ன ஸ்கேன்ஸ், முக்கியமான ஸ்கேன்ஸ் இந்தந்த மாதத்தில் கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்கேன்ஸ்? யூஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்கேன் பார்ப்போம். தட் இஸ் நீங்கள் இப்போ வந்து பீரியட்ஸை மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு கார்டு வீட்டில் போட்டு பார்க்குறீங்க, 2 கோடுகள் தெரியுது அப்படின்னா அதை மட்டும் வச்சே நம்ம ப்ரெக்னென்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே. ஒன்று ஒரு பிளட் டெஸ்ட் பார்ப்போம், தட் இஸ் கால் பீட்டா HCG. அந்த பிளட் டெஸ்ட் பார்த்தா வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம ப்ரெக்னென்ட்டுன்னு தெரியும். பட் அதுவுமே கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து ஒரு ஏர்லி ஆப்ஸ்டெட்டிக் ஸ்கேன். தட் இஸ் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கர்ப்பப்பைக்குள்ளே அந்த பேபி இருக்குது, உங்கள் டேட்ஸ்க்கும் அந்த பேபியோட க்ரோத்துக்கும் கரெக்டாக இருக்குது, ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையாங்கிறது தான் கன்ஃபர்மேட்ரி ஸ்கேன். இந்த ஸ்கேன் பண்ணாமல் வெறும் இந்த பிளட் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டோ இல்லை இந்த யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை வச்சுக்கிட்டோ நம்ம ப்ரெக்னென்ட்னு சொல்ல முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன். இதுக்கு அடுத்ததான் முக்கியமாக பார்க்குற ஸ்கேன் வந்து NT ஸ்கேன்னு சொல்லுவோம். தட் இஸ் 11 to 14 வீக்ஸில் பண்ணுற ஸ்கேன், 11லேருந்து 14 வாரத்தில். இது வந்து நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தையோட மூக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க, குழந்தையோட கழுத்து பகுதியில் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து அதுக்குரிய பிளட் டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு இந்த டவுன் சிண்ட்ரோம் பேபின்னு பார்க்குறீங்க இல்லையா, அந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுக்காக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இதை பண்ணால் போதும், அவங்களுக்கு தான் இதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அப்படி இல்லை. சின்ன பெண்களுக்கும் சரி, கொஞ்சம் ஏஜ்டு ப்ரெக்னென்சி ஆகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இந்த NT ஸ்கேன் வந்து 11 to 14 வீக்ஸ் பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்க்குற ஸ்கேன் வந்து 18 to 22 வீக்ஸில் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் குழந்தைக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, இதில் 100% தெரியாது, பட் 80 to 90% 2 கை இருக்கா, கால் இருக்கா, விரல்கள் இருக்கா, கண், மூக்கு, வாய், அது முழுங்கிறது, நம்மளோட லிவர், பேபியோட லிவர், கிட்னி எல்லாமே எப்படி இருக்கான்னு பார்க்குற அந்த
அனாமலி ஸ்கேன். Okay. நான் சொல்கிற ஸ்கேன் எல்லாம் அந்தந்த டைமில் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. ஓகே. அதனால் இந்த என்டி ஸ்கேன், அனாட்டமி ஸ்கேன் ஸ்பெஷலாக வந்து அந்த கரெக்ட் வீக்ஸில் நம்ம பண்ணிடணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 30 to 32 வீக்ஸில் வந்து க்ரோத் ஸ்கேனுன்னு பார்ப்பாங்க. தட் இஸ் பேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குது, தண்ணி அளவு எப்படி இருக்குது, பேபிக்கு வெயிட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஸ்கேன். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு முன்னாடி ஒரு பார்க்குற ஸ்கேன், பேபியோட பொசிஷன் எப்படி இருக்குது, தலை எந்த பக்கம் இருக்குது, தண்ணி அளவு கரெக்டாக, நெஞ்சுக்கொடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குற ஸ்கேன் வந்து டேர்ம் ஸ்கேனுன்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், அதே போல் நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறாங்கல்ல இப்போ ப்ரெக்னென்சி டைமில், இப்போ சில பேர் வந்து மெடிசின்ஸ் வேணாம், ஃபுட்டுலேயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மெடிசின்ஸ் எவ்வளோ முக்கியம் ப்ரெக்னென்சியில்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த 12 வீக்ஸில் வந்து ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட், அதாவது விட்டமின் டேப்லெட் தான். இப்போ ஆக்சுவலி பை த கவர்மெண்ட் இதை ஸ்ட்ரிக்டாக எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. தட் இஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த டேப்லெட் எடுத்தோன்னா இந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்னு ஒன்று எடுத்துக்கணும். நிறைய பேர் இது உணவுகளே எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. பட் நமக்கு கரெக்டாக இது எந்தெந்த குவான்டிட்டியில் என்னென்ன விட்டமின் இருக்குது, என்னென்ன இந்த உணவில் எவ்வளோ விட்டமின் இருக்குது, எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு தெரியாது. இது ஒரு சின்ன டேப்லெட் தான், விலையும் ரொம்ப கம்மியானது. பட் ஆனால் அதோட பர்பஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்க ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியிலேருந்தே இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. 12 வீக்ஸ்க்கு அப்புறம் அயர்ன் அண்ட் கால்சியம் ஆட் பண்ணுவாங்க. கால்சியம் அண்ட் அயன் ஏன்னா நம்ம வெயிலில் சில பேர் ரொம்ப போக மாட்டோம், நம்ம டயட்டில் சப்போஸ் கால்சியம் இல்லைன்னா நம்ம கால்சியம் எடுத்துக்கிறோம். கால்சியம் எடுக்கிறதுனால பேபிக்கும் அது போன் ஸ்ட்ரென்த்து எல்லாமே கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி இந்தியாவில் வந்து அனீமியா வந்து ஒரு லீடிங் காஸ், தட் இஸ் ரத்த சோர்வை. நம்ம இங்கே சிட்டியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு சாப்பிட்ருவோம், பட் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த உணவுகளில் வந்து அவ்வளோ சத்து இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக இப்போ வந்து அயர்ன், கால்சியம், இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க கவர்மெண்ட் பிஹெச்சிஸில் போய் கூட இதை வாங்கி சாப்பிடணும். டில் டெலிவரி இந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும். முக்கியமாக அயர்ன் அண்ட் கால்சியம் மாத்திரையை ஒன்றா போடக்கூடாது, அப்சார்ப்ஷன் கம்மியாயிரும். ஸோ அயனை மத்தியானம் போட்டுக்கிட்டிங்கன்னா கால்சியமை நைட்டு போட்டுக்கலாம், இல்லை வைஸ் வர்சாவாக மாற்றிக்கலாம். நிறைய பேர் அது ஒன்றா போடுவாங்க, அது ஒன்றா போடக்கூடாது. மெயின் டேப்லெட்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட், அயர்ன் அண்ட் கால்சியம் தான். மற்ற மெடிகேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா அது உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி டாக்டர் கொடுப்பாங்க. ஓகே டாக்டர். இப்போ இந்த கர்ப்ப காலங்களில் தடுப்பூசிகள் எத்தனை இருக்குது டாக்டர்? வேக்சினேஷன் வந்து 2 டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். ஒன்று வந்து 16 வீக்ஸில் ஒன்று போடுவோம், இல்லை 20 வீக்ஸில் ஒன்று போடுவோம். கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கையோடையே போட்டுருவாங்க. ஸோ 2 டிடி டோசஸ் 1 மந்த் அப்பார்ட்டில் வந்து 2 டிடி டோசஸ் போட்டால் போதும். ஓகே டாக்டர். இப்போ கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு, இப்போ கர்ப்பிணி பெண்களை பற்றி பேசுகிறோம், அவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கலாம் டாக்டர்? யாருமே பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே இண்டிவிஜுவலாக அவங்களே பார்த்துக்கலாம். சப்போஸ் வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு கரெக்டாக அவங்கள நல்லா தூங்க வச்சுட்டு சந்தோஷமாக வச்சுக்கலாமோ ஒழிஞ்சு, அதர்வைஸ் இண்டிபெண்ட்டாகவே இப்போல்லாம் we can manage our pregnancy. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் எங்களோட வந்து உங்களுடைய டைம் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தயங்காமல் ரொம்ப நிதானமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் ப்ரெக்னென்சி கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய உடலை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது குறித்து தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம். நம்மளோட மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பாரதி அவங்களும் இருந்தாங்க.